ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 10th இங்கிலீஷ்க்கான செகண்ட் மிட்டமோட ஒரிஜினல் கொஷின் பேப்பரோட மாடல் பேப்பர் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினும் பக்காவாக படிச்சிருங்க பசங்களா. இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக உங்கள் அடக்க இருக்கும் தேர்வில் கண்டிப்பாக கேட்பாங்க சொல்லலாம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. எல்லா சப்ஜெக்டும் இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் தொடர்ந்து போட்டுனே இருக்கேன். சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படியே மறக்காம முக்கியமான மேட்ருப்பா, நம்ம எல்லாம் போடுற எல்லா கொஷின் பேப்பர் டக்குனு தெரிஞ்சுக்க கீழே வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுறேங்க. சரிங்களா? சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாம் படிக்கிறேன், அதுக்கு நான் ஆன்சர் செக் பண்ணிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரேப்பல் சினோனிம்ஸ் கிரேப்பல் கிராங்கி ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆன்டோனிம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளாஸ்டர் பிளஷ்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்துன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம்ப்பா, கரிக்குலத்தோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்துங்க. சிக்ஸ்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த அப்ரிவேஷன் எம்ஆர்ஐ மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் செவன்த்னு பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளான்ஸ் பை சூஸிங் அப்ரோப்ரியேட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். திஸ் இஸ் வருண் டேஷ் ஃபாதர் இஸ் அன் ஆர்கிடெக்ட் ஓகேங்களா. எயித் ஒன் போத் த மினிஸ்டர் டேஷ் த ஆஃபீஸர்ஸ் விசிட்டட் த அஃபெக்டட் ஏரியாஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனி டு ஆன்சர் த ஃபாலோயிங்ஸ்ப்பா. நைன்த் ஒன் வந்து ஹவு மெனி பீப்புள் இன் இந்தியா சஃபர் வித் டிசபிலிட்டி. டென்த் ஒன் வை வேர் த ஓல்டு வில்லேஜஸ் சிட்டிங் இன் த லாஸ்ட் டெஸ்க்கு. லெவன்த் ஒன் வாட் வாஸ் ஃப்ராங்க் சாரி ஃபார் ஓகேங்களா. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பா. டுவெல்த் வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் போயம் லைன்ஸ் கொடுத்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறது. ERC வாட் ஒர்க்ஸ் கேன் த மிஷின் டூ. பி வந்து வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் ஆல். 13th பார்த்தீங்கன்னா ஏ வந்து வாட் இஸ் காமன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். பி ஹவ் ஆர் வி ஃபெட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு கிராமர் பார்ட் பா எனி டூ எதுனா போதும். ஸோ 14th வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சை மாற்றணும் நீங்கள். ஷீ செட் ஐ மஸ்ட் வாஷ் அப். 15th வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் த சென்டென்ஸு. ஷீ இன்வைட்டட் மோஸ்ட் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட்ஸ், தே அட்டெண்டட் த பார்ட்டி ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 16th பசங்க ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இந்த கரெக்ட் ஆர்டரில் மாற்றணும். அதாவது ஏ வந்து பார்த்தீங்கன்னா யுவர் டுடே புட் ஆன் நியூ சின்ஸ் இஸ் பர்த்டே ட்ரெஸ் தன் இருக்குது. நெக்ஸ்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜிக் டாக்ஸ் ராணி த்ரூ இஸ் 2 of 6 தி ஷீ தெம். ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டான சென்டென்ஸாக அரேஞ்ச் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துப்பா உங்களுக்கு மேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரக்ட் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூ அண்ட் த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆர் இயர். ஸோ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போகணும் ஓகேங்களா. ஸோ அது எப்படி நீங்கள் வந்து வழி சொல்வீங்க அப்படின்ற சொல்லணும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் பசங்களாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இதில் கண்டிப்பாக படித்து வச்சுருக்கீங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. 18th வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு வி யூஸ் டெக்னாலஜி இன் அவர் டே டு டே லைஃப்ஸ். 19th ஒன் கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் த லாஸ்ட் டே ஆஃப் எம்எம்எல்என் ஸ்கூல் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீட் த ஃபாலோவிங் ஸ்டான்ஸா அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் கிவன் பிலோப்பா. ஸோ உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த கிவன் ஸ்டான்ஸா. நெக்ஸ்ட்டு கிவ் த ரைமிங் ஸ்கீம் ஆஃப் த போயமு. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் த ஃபர்ஸ்ட் லைன் ஓகேங்களா, அது செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பிக் அவுட் த ஆல்ட்ரேட்டிங் வேர்ட் இன் த 4th லைன் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் படித்து வச்சுக்கப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு பேராப்ரைஸ் த போயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா 20 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி போயம் சம் வாட்டர் கோல்லேருந்து ட்ரை வரைக்கும் நீங்கள் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 2 ஆஃப் த ஃபாலோவிங் கொடுத்துருங்க. 23 வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ரெடி பண்ணணும். ஸோ தயவு செஞ்சு படித்து வச்சுருங்க, ஏன்னா இது மோஸ்ட்டாக அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், பப்ளிக் வரைக்கும் கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் 24 வந்து பார்த்தீங்கன்னா யூ வேர் ராஜா ரஞ்சினி draft a poster to create about the harmful effects of using plastics in not more than 50 words ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒரு போஸ்டர் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக நீங்கள் 50 வேர்ட்ஸ் தாண்டாமல் எழுதணும் ஓகேங்களா. 25 வந்து யூஆர் கவிதார் கண்ணன் த ஸ்கூல் பீப்பிள் லீடர் ஆஃப் GHSS சென்னை ப்ரிப்பேர் ஏ நோட்டீஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் யுவர் ஸ்கூல் இன்வைட்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ் டு பார்ட்டிசிபேட் இன் த ஸ்பீச் காம்படிஷன் டு பி கண்டக்டட் நெக்ஸ்ட் மந்த் ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இருக்கிற எல்லா கொஸ்டின் நல்லா பக்காவாக படிச்சு வச்சிருக்கீங்கப்பா. இது இந்த பழகையில் நிச்சயமாக வரும். இதே மாதிரி எல்லா சப்ஜெக்டும் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வந்து கைட்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொஸ்டின் தொடர்ந்து போட்டுன்னு இருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. இன்னும் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் உடனே ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. பை பாய்.